கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிராக மாறுகின்ற கோட்டபாய ராஜபக்சவினுடைய உறவினர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் என்ன மாதிரியான வாக்குமூலங்களை கொடுத்தார்கள் என்பது தொடர்பாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு நீதிமன்றம் பிடியாணையை கொடுத்திருக்கின்றது. ஏன் இந்த பிடியாணை என்பது சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாகவும் எதிர்கட்சியினுடைய கூட்டு சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுமா, ஆளும் கட்சிக்கு எதிரான அவர்களுடைய திட்டங்கள் என்னென்ன என்பது சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாகவும் தான் இந்த காணொலியில விவாதிக்க இருக்கின்றோம். நேரடியாகவே காணொலிக்குள்ள செல்லும். கோட்டபாய ராஜபக்ச தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் இந்த அரசாங்கத்தில் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. வெறுமனே கோட்டபாய ராஜபக்ச பற்றி மட்டும்தான் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. முன்னைய காலகட்டங்களில் மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, ஜோசித ராஜபக்ச, பசில் ராஜபக்ச போன்ற ராஜபக்ச குழாமினர் மேல இந்த அரசாங்கத்தினுடைய பார்வை திரும்பி இருக்கின்றது என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏனென்றால் பசில் ராஜபக்சவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாக இருக்கட்டும், ஜோசிய ராஜபக்ச கைது செய்யப்பட்டதாக இருக்கட்டும், நாமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் அவர்களது குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாக இருக்கட்டும், இவ்வளவு விடயங்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த ராஜபக்ச குழாமினருக்கு எதிராகத்தான் இந்த அரசாங்கம் சில செயல்பாடுகளை செய்கின்றது. எதிராக என்பதை விட முன்னைய காலகட்டங்களில் அவர்கள் மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்களை இப்பொழுது மீண்டும் தொடர்கின்றார். அந்த வகையில இந்த ராஜபக்சர்களுடைய வரிசையில பெரிய அளவிலான கவனம் யார் மேல திரும்பி இருக்கிறது என்றால் கோட்டபாய ராஜபக்ச மேல. குறிப்பாக சிடி விக்ரமரத்ன அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு சிடி விக்ரமரத்ன அவர்கள் சிஐடியில கொடுத்த சில வாக்குமூலங்கள் பெரிய அளவில் பேசப்படுகின்றன. கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அவருக்கு அழுத்தம் கொடுத்தார் ஜாரா ஜஸ்மின் தொடர்பான விடயத்தில் என்ற விடயங்கள் பெரிய அளவில் பேசப்படுகின்றன. அதே போலதான் இன்னொரு ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட விடயத்திலையும் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றார். ஆனால் அந்த வாக்குமூலங்கள் முன்னுக்கு பின் முரணான வாக்குமூலங்களாக இருந்திருக்கின்றன என்கின்ற தகவல்கள் வெளியில வந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. குறிப்பாக இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது கொஞ்சம் பின்னோக்கி நகர வேண்டும். அதாவது சுகீஸ்வர பண்டார் அவர்கள் முதல் கைது செய்யப்பட்டிருந்தார். அண்மையில கூட அவருடைய விளக்கமறியலை நீடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது. அந்த வகையில சுகீஸ்வர பண்டாரனுடைய குற்ற பின்னணியை பார்த்தால் அவர் கோட்டபாய ராஜபக்சவனுடைய காலத்துல ஜனாதிபதி செயலகத்துல வேலை செய்கின்ற பொழுது அவருக்கு 2 சம்பளங்கள் வழங்கப்பட்டன, 2 பதவி நிலைகளை அவர் வைத்திருந்தார். ஆகவே ஒரு அரசாங்கத்தின பணியாற்றுகின்ற ஒரு அரசாங்க ஊழியருக்கோ அல்லது அதிகாரிக்கோ 2 சம்பளங்கள் கொடுக்கப்படுவதுன்றது கிட்டத்தட்ட ஊழல் சம்பந்தப்பட்ட ஒரு பின்னணியில தான் வரும். இது தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்தா என்கிற பல கேள்விகள் இருந்திருக்கின்றன. ஒருவர் தெளிவாகவே 2 நிறுவனங்கள்ட்ட இருந்து சம்பளத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றார் என்றால் இது அவருக்கு தெரியாமல் நடக்கப் போவதில்லை. அப்படி அவருக்கு தெரியாமல் நடந்திருந்தாலும் கூட அடுத்த கட்ட விசாரணைகள்ல அது தெரிய வந்திருக்கும். ஆக ஒரு விடயம் 2 சம்பளம் கொடுக்கப்பட்டது என்ற விடயம், இந்த விடயம் யாருக்குமே தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த காலத்துல ஜனாதிபதியாக இருந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இந்த விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் ஒன்று பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது அவர் சொன்ன வாக்குமூலத்துல இந்த விடயத்தை நான் அந்த பர்சனல் செக்ரட்டரி என்ற அடிப்படையில தான் சுகீஸ்வர பண்டார் அவர்களுக்கு வழங்கினேன் என்று அவருடைய முதலாவது வாக்குமூலத்துல குறிப்பிட்டிருந்தார். அதே போல அவர் 2வது முறை வாக்குமூலம் எடுக்க வருகின்ற பொழுது இல்ல சுகீஸ்வர பண்டாருக்கு கொடுக்க வேண்டிய பணமே இல்லை, என்னுடைய மருமகன் அவர்கள் செயலாளராக இருந்தார், அவருக்கு தான் இந்த பணம் போய் சேர்ந்திருக்க வேண்டியது, ஆனால் அது மாறுதலாக அவருக்கு போய்விட்டது என்ற ஒரு கருத்தை 2வது வாக்குமூலத்தில் சொல்றார். முதலாவது வாக்குமூலத்துல சுகீஸ்வர பண்டாரவுக்கு தான் அது கொடுக்கப்பட்டது என்றார். 2வது வாக்குமூலத்துல இல்ல இன்னொருவருடைய மாறி கொடுக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஆகவே முன்னுக்கு பின் முரணான வாக்குமூலங்களை வழங்கியதன் மூலமாக சிஐடியினருக்கு இது தொடர்பான ஒரு சந்தேகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நேரடியாக அடுத்த கட்டமாக அவருடைய மருமகன் இந்த வாக்குமூலம் கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். மருமகன் வாக்குமூலம் கொடுப்பதற்காக அழைக்கப்பட்ட பொழுது மருமகன் சொன்ன விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துல கோட்டபாய ராஜபக்ச ஆட்சியில இருக்க எனக்கு 1% கூட சம்பளமாக வரவில்லை. அது மட்டும் இல்லாமல் கோட்டபாய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்துல எனக்கு எந்த ஒரு பதவி நிலைகளும் வழங்கப்படவில்லை என்கிற விடயத்தை அவருடைய மருமகன் நேரடியாகவே சொல்லி இருக்கின்றார் அந்த வாக்குமூலத்துல. ஆகவே இப்பொழுது இந்த மருமகனுடைய வாக்குமூலம் கூட கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிராக மாறி இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இப்படி முன்னைய காலகட்டங்களில் கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அல்லது அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில அவருடைய உறவினரை இப்பொழுது அவருக்கு எதிராக மாறி இருக்கின்றார். கிட்டத்தட்ட அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு எதிராக பேசப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது.
ஆகவே அடுத்த கட்டம் கோட்டபாய ராஜபக்சனுடைய கைது இந்த ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட விடயத்துல நடைபெறுமா என்ற கேள்வி எழுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி என்ற அடிப்படையில அவருடைய சிறப்புரிமைகளின் அடிப்படையில இந்த கைதுகள் இடம்பெறாமல் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஆனால் முன்னை நாள்களில் ரணில் விக்ரம்சிங்கே அவர்கள் கூட இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விடயத்தையும் அரச நிதியை தவறாக பயன்படுத்தினார் என்ற அடிப்படையில் நான் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆகவே இப்பொழுது கோட்டபாய ராஜபக்சனுடைய கைதும் ஒரு சாத்தியமான விடயமாக இருக்குமோ என்கின்ற அடிப்படையிலையும் தொடர்ந்து அரசியல் ஆய்வாளராக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் சரி, இந்த ஊழல் நடந்திருந்தால் அது மக்களுடைய வரிப்பணம். மக்களுடைய வரிப்பணம் அங்கு தவறாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் சமூக பிறப்பில் இப்பொழுது பேசுபொருளாக கொண்டிருக்கின்றன. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினாலே உடனடியாக ஆளும் கட்சியினர் தங்களுடைய விமர்சன கணைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகின்றார்கள். அதே மாதிரி நேற்றைய தினம் கூட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அவருக்கு எதிராக பிமல் ரத்நாயக சில கருத்தை முன்வைத்திருந்தார். அதுல அவர் சில விஷயங்களை முன்வைக்கின்றார். பாராளுமன்றத்தை ஒழுங்காக கொண்டு செல்ல விடையில்லை, ஒழுக்க சீர்கேடான சில விஷயங்களை பேசுகின்றார். அதே மாதிரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை குழப்பும் வகையாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் செயல்படுகின்றார் என்கிற விடயங்களை பிமல் ரத்நாயக் அவர்கள் நேரடியாக குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றார். அதுல அவரை மனநோயாளி அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறார். ஆனால் இப்பொழுது இன்னொரு பக்கத்தால எதிர்கட்சியில மாற்றாக நடக்கின்றது. நேற்றைய தினம் எதிர்கட்சியினர் அவருக்கு மிகப்பெரிய அளவிலான ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். சஜித் பிரேமதாஸ் ஆதரவு தெரிவித்திருந்தார். அதே போல இன்றும் கூட அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கான ஆதரவலைகளை எதிர்கட்சிகள் கொடுத்திருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு பக்கத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எம்பி பதவியை துறக்க போன்றார் என்ற விடயம் ஒரு பெரிய அளவு பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு எதிர்கட்சிகள் ஆதரவை தெரிவிக்கின்றன. ஒருவேளை பொதுஜன பெரமுனோட இவர் கைகோர்த்ததால் அல்லது பொதுஜன பெரமுனருக்கு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்ததால் தான் இப்படி நடக்குதோன்ற கேள்வி எழுகின்றது. ஆனால் ஆதரவு தெரிவித்தது சஜித் பிரேமதாசனுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில அவருக்கு ஆதரவு நிலைப்பாடுகளை எதிர்கட்சியில பெருகி இருக்கின்றன. முன்னைய நாள்கள்ல அவருக்கான ஆதரவு நிலைப்பாடுகளை பெரியதான்னு கேட்டீங்கன்னா இல்லை என்றுதான் சொல்லுவோம். அர்ச்சுனா ராமநாதன் என்னதான் ஆதரவு பெற்றாலும் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில நீடிப்பாரா இல்லையா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதே மாதிரி இன்னொரு வகையில அவருக்கு இப்பொழுது பிடியாணை பிறப்பிக்கப்படுகிறது. ஏலவே இந்த போக்குவரத்து போலீசாரோட முரண்பட்ட ஒரு விடயத்துல அவருக்கு நீதிமன்றம் அழைப்பானை விடுத்தும் அதற்கு செல்லாத காரணத்தால் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்படுகிறது. பார்க்கலாம் இதற்கான கைதுகள் இடம்பெறுவதா என்பதை. அதே மாதிரி இன்னொரு விதத்துல இந்த எதிர்கட்சிகளுடைய கூட்டு பலமாக அமைந்திருக்கின்றது என்ற விடயத்தை எதிர்கட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் ஒரு கட்டத்துல நாமல் ராஜபக்ச அவர்கள் நேற்றைய தினம் நடந்த எதிர்கட்சிகளுடைய கூட்டத்திலிருந்து கோபமாக சென்று வெளியேறி இருக்கின்றார். ஆகவே அவருக்கு எதிரான நிலைப்பாடுகள் அங்க சொல்லப்பட்டதா, எதற்காக அவர் வெளியேறினார், ஆகவே அவர்களுடைய கூட்டிலே இருந்து பொதுஜன பிரமுனர் என்ற ஒரு கட்சி வெளியேற போன்றதா என்கிற கேள்விகள் இருக்கின்றது. அடுத்த தேர்தலில் இந்த ஆளும் கட்சிக்கு நிகரான ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் அல்லது ஆளும் கட்சியை விட ஒரு பெரிய அளவிலான கூட்டணியை உருவாக்குவோம் என்று பேசிக் கொண்டிருக்கின்றவர்கள் அவர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை தன்மை இல்லாமல் நடக்கின்றார்களா என்கின்ற பெரிய கேள்விகள் இவர்கள் சார்பான விமர்சனமாக எழுந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி. ஏதோ ஒரு வகையில ரணில் விக்ரம்சிங்கவும் சயித் பிரேமதாசும் முனைந்தால் அடுத்த கட்ட தேர்தல்களில் ரணில் விக்ரம்சிங்கே சயித் பிரேமதாச ஆகிய இருவருடைய கூட்டணி அமைந்து யாரோ ஒருவர் தலைமை பொறுப்பை ஏற்றால் இறுதியில் அவர் அடுத்த தேர்தலில் ஜனாதிபதி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் பேசப்படுகின்றன. பார்க்கலாம் தொடர்ந்து அரசியல் பரப்பில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறப் போகின்றது என்பதனை.